Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. So இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் பார்க்க போகிறது ஒரு Lenovo E4115 அப்படின்ற லேப்டாப் மதர் போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்மேண்ட்லிங் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த போர்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி மிஷினில் வோல்டேஜ் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிசி ஜாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் இந்த போர்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் 2.5 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை கொடுக்கணும். ஸோ இப்போ நான் டிசி மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வோல்டேஜ் 2.5 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்க 2.25 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ LAD7321. ஸோ அதுதான் அந்த போர்டோட மாடல் நம்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா OCP ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டை ப்ரெஸ் பண்ண உடனேயுமே எனக்கு என்னவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் ஆஃப் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக அடாப்டர் சர்க்யூட்டுக்கு போயிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதே மாடலில் இருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கோம். அதனால நான் டைரெக்டாக எங்கே போயிடுறேன்னா அடாப்டர் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் பஸர் வருதான்றதை நான் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114. பஸர்லாம் வரல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வேல்யூ தான் காட்டும், பஸர் தெரியாது. ஸோ அதனால நான் இதுக்கு அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னா 3 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வோல்டேஜ் சர்க்யூட் தான் அடுத்து வருது. ஸோ அந்த சர்க்யூட்டில் எனக்கு வந்து ஷார்ட் எதுவும் இருக்கான்றதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வெறும் மல்டிமீட்டரில் வச்சுருக்கேன். சவுண்டு உங்களுக்கு கேட்காம இருக்கலாம், பஸர் சவுண்டு. ஸோ ஒரு 15 ஓம்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த சவுண்டு வரும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் வைக்கிறேன், எனக்கு 11.4ன்னு வருது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பஸர் சவுண்டு வருது. உங்களுக்கு வேல்யூவில் என்ன காட்டும்? ஸோ அந்த 11 அப்படின்ற மாதிரி 11 இல்லை, இன்னும் கம்மியாகவும் காட்டும். ஸோ டைரக்ட் கிரவுண்டாக இருந்துச்சுன்னா எனக்கு 0.something தான் காட்டும். ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு காம்பனண்ட்டும் ஏதோ ஷார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டுக்கு காரணம் இந்த 3 வோல்டேஜ் ஐசியாக இருக்கலாம், அதோட இன்புட்டாக இருக்கலாம், ஆர் அந்த பர்டிகுலர் அவுட்புட் போகிற பக்கமாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே இருக்க இந்த கெப்பாசிட்டரில் வைக்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் வரக்கூடிய லைன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இல்லைன்னா ஒரு சைடு பஸர் இல்லை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரவுண்டு. ஸோ அதில் பஸர் வருது. ஸோ அப்போது இன்புட் லைனில் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அவுட்புட் லைனில் வந்து ப்ராப்ளம் இருக்கான்றதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் இண்டக்டரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். ஸோ காயில் இண்டக்டரோட 2 சைடில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எல்லா போர்ட்லேயும் பண்ணுற மாதிரி தான். 350 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கொடுத்துட்டு ஏர் வந்து 2ல் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தராக போர்டில் ஷார்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நான் காயில் இண்டக்டர் ரிமூவ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அங்கே அந்த ஒரு ஜம்பர் பேட் இருக்கும். ஸோ அதை டீசால்டிங் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 லைனுக்கான கனெக்ஷனை வந்து நாம் வந்து கட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் காயில் இண்டக்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதை க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போது வீடியோவோட இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளீன் பண்ணது காட்டில். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ அகெயின் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த காயில் இண்டக்டரோட 2 பேரில் தனித்தனியாக இப்போ நான் செக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எந்த சைடு பஸர் வருதோ அது பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஐசி சைடு வைக்கிறேன், எனக்கு பஸர் வரல. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐசியில் என்ன கிடையாது அப்படின்னா
ஷார்ட் சர்க்கியூட்டோ ஐசியோடைய சர்க்கியூட்ஸில் ஷார்ட் சர்க்கியூட்டோ கிடையாது. ஸோ அவுட்புட்டில் தான் இருக்கும். இப்போ அவுட்புட்டில் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 11 ஓம் தெரியும். ஸோ இங்கே பஸர் எனக்கு வர்றது வந்து தனியாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு சவுண்டு கேட்கலைன்னா அந்த வேல்யூவை வச்சு பார்த்துக்கிறணும். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ நான் டிசி பவர் சப்ளையில் 3.3 வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் இன்ஜெக்ஷன் மெத்தட் படி நான் 3.3 வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி ஷார்ட் எங்கே இருக்குன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மல்டிமீட்டரோட 2 ப்ரோப் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐசியில் வர்ற இந்த அவுட்புட் வந்து 3.3 வோல்டேஜ் அவுட்புட்டுன்றதுனால நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அந்த மல்டிமீட்டரோடைய ரெட் கலர் ப்ரோபை வச்சுட்டு பிளாக் கலர் ப்ரோபை கிரவுண்டில் வச்சுட்டு ஓசிபி ஓவிபி அப்படின்ற இந்த 2 ஆப்ஷனை மல்டிமீட்டரில் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் செக் பண்ண போகிறேன். ஸோ 20 வோல்டேஜில் இருக்கிறத நான் இப்போ ஃபஸ்ட்டு 3.3 வோல்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமிங்கில் ஓசிபி ஓவிபி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் ப்ரோபை வந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ டிசி பவர் சப்ளையில் மாட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பிளாக் கலர் ப்ரோபை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்டு பேடில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ரெட் கலர் ப்ரோபை அந்த பஸர் சவுண்டு வந்த பேடில் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ வச்சுட்டு நான் அவுட்புட்டை மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 745 மில்லிஆம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எடுக்குது. ஸோ இந்த டைமில் போர்டில் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டோ ஐசியோ ஏதாவது ஹீட் ஆகுதான்றதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ செக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு டச் பண்ணி தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ டச் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஷார்ட்டில் இருக்கான்றதை மட்டும் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா ஸோ பார்க்க போகிறோம். ஸோ எங்கே ஹீட் ஆகுதுன்றதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ 1 ஆம்ஸுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஹீட் ஆகிறது தெரியறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி. அண்டு நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது 2.25 இருந்தது 5 ஆம்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒருவேளை ஆம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் ஹீட் வர்றது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா 773 மில்லிஆம்ஸ் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா வருது. ஸோ இந்த டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் போர்டில் எங்கே ஹீட் ஆகுது அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ டச் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணி பார்க்கையில் எனக்கு ஸோ இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஏஎம்டி ப்ராசஸரில் என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகுது. ஸோ அதை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதில் ஐபி அடிச்சுட்டு அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அகெயின் இது பார்த்தீங்கன்னா 775 மில்லிஆம்ஸ் தான் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐபிஐ ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ பண்ண அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே மேலே ஐசியில் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ட்ரை ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஐசி ஹீட் ஆகுறதுனால தான் அந்த இடத்துல ட்ரை ஆகுதுன்றதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸரில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஷார்ட் இருக்குது. ஸோ நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ சப்ளை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு என்னதான் ஆகுது. ஸோ அதுலேயுமே ஃபுல்லாக ஷார்ட் ஆகலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாதி இடத்துல மட்டும்தான் அந்த ஹீட்டோட எஃபெக்ட் ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ பேலன்ஸ் இடத்துல எனக்கு காட்டலை. ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் பின்ஸில் டேமேஜ் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐசியை ரீபாலிங் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த போர்டில் ஷார்ட் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.